நான் ஏடியா ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ல மெயின் லீடா ப்ளே பண்ண ஆக்டர் நிரஞ்சன் அவரோட 10 இயர்ஸ் ஜர்னில ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டத வெறும் 4 டிப்ஸ்ல உங்களுக்கு சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கறனால தான் ஐ ஹேவ் a solution for you. ஒரு ஆக்டரா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, முடிஞ்ச அளவு நிறைய ஆடிஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணணும். அதுல செலக்ட் ஆகுறோம் ஆகலங்கறத தாண்டி நிறைய லேர்னிங் இருக்கும். பிளஸ் உங்கள மாதிரியே ஆஸ்பைரிங்கா இருக்க நிறைய ஆக்டர்ஸோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கலாம். அடுத்தது முடிஞ்ச வரை உங்களோட க்ளோஸ் சர்க்கிள்ல ஏடிஸ் கூடவும் ஃபெல்லோ ஆக்டர்ஸ் கூடவும் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட்ஸ்ல உங்களை ரெஃபர் பண்றதுக்கும் அவங்க போற ஆடிஷனுக்கு உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கும் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு முடிஞ்ச அளவு நிறைய ஒர்த்தி ஒர்க் ஷாப்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. அதோட தியேட்டர் பிளேஸும் பாருங்க. அது வந்து உங்களுக்கு எப்படிலாம் ஆக்ட் பண்ணலாம் எல்லா சிச்சுவேஷன்களையும் கத்து கொடுக்கும். கடைசியா அவர் சொன்னது, டெய்லியுமே ஒரு படம் பார்க்க ட்ரை பண்ணுங்க. அதுல ஆக்டர்ஸ் எப்படிலாம் பிரசன்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட பர்சனல் growthக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு ஆக்டரா. அதையும் தாண்டி நிறைய கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுதான் உங்களோட growthக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். அப்படிங்கறத உங்களோட ஆக்டர்